என் பேர் சின்னப்பா. நம்ம இருக்குது ரெட்டின்ஸ் அட்டப்பாளையம். இவர் பேர் இவர் வெங்கடேஷ். இது ஏன்னா நாட்டு மாடண்ணா. இது இருக்கும் 7 வயசு இருக்கும். இது நம்மக்கிட்ட வந்து கிராமத்தில் கொடுக்கும்போது முட்டும் செய்யும். நம்ம அதுக்கிட்ட பழகிட்டு அதுக்கிட்ட எப்படின்னா நம்ம அதுக்கிட்ட அன்பாக பழகணும். பழகிட்டு நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு அதுக்கிட்ட நம்ம நேசித்து அதுக்கிட்ட ஒரு அன்பாக பழகிட்டோம்னா நம்ம ஒரு ட்ரைனிங் நாய்க்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அது போல் வந்து அவர்கிட்ட பழகிட்டு சொல்லி கொடுப்போம். அது போல் போடானா போகணும், வாடானா வரணும். பின்னால் போ பெருமாளே போ, அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் செய்கிறியா, சொல்கிறதெல்லாம் செய்வியா? ஏதோ லெஃப்ட் காலை தூக்குனா லெஃப்ட் காலை தூக்கு பெருமாளை. எது லெஃப்ட் கை? ஏதோ அதுதானா? வலது கையனா? சொல்கிறதெல்லாம் செய்வியா? அதுபோல் அது ஒரு மனுஷன் போல் அதுக்கிட்ட நம்ம அன்பாக பழகிட்டு நம்ம எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு அன்பாக புரிஞ்சுக்கிச்சேன்னா சீக்கிரத்தில் கற்றுக்கும். இதெல்லாம் கிராமத்தில் கோயிலுக்குன்னு நேந்தி விடுற மாடு. பின்னால் ஸ்டீல் போட்டிருக்கும். கோயிலுக்குன்னு சங்கு சக்கரை போடுவாங்க. கிராமத்தில் வந்து சாமிக்குன்னு நேர்ந்து கண்ணுக்குட்டிலே விட்டுருவாங்க. அது விட்டப்புறம் நம்ம போனோம்னா சாமி கண்ணுக்குட்டி விட்டு சொல்லுவாங்க. நம்ம சொன்னோம்னா அது இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்னா பெருமாளுக்கு சூளம் போட்டு விடுவாங்க. சூளம்னா அது கீழே பின்னால் இருக்கும் ஸ்டீல் போல். அதை முத்திரை போட்டு விட்டுட்டு நல்லா இது போல் பெருசான அப்புறம் நம்மளை ஓட்டி அமைப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு எப்படி சீர்வாசம் பண்ணுறாங்களோ அது போல் துணி கிணி எல்லாம் எடுத்து வச்சு சோறு போட்டு அதை ஓட்டி விடுவாங்க. இது போல் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதை ட்ரைனிங் எல்லாம் பண்ணி அவங்க வீட்டில் போய் காட்டும். ஏன்னா இது போல் வந்து வரும்போது கோவப்படும் முட்டும். அதை வந்து அன்பாக பழகிட்டு அவங்ககிட்ட பார்க்கும்போது ஒரு அதிர்ஷ்டம் போல் பார்ப்பாங்க. பரவாயில்ல அன்பாக அடங்கிருச்சு அப்படின்னு கொடுப்பாங்கம்மா. கிராமத்தில் ஆந்திரா சைடு சரி, இந்த திருவள்ளூர் சரி சென்னை இந்த கிராமத்தில் மாடு வச்சுக்கிற எல்லாருக்கும் தெரியும். பெருமாள் விடுறது எல்லாத்தையும் மெட்ராஸில் கூட விடுவாங்க. ஆனால் மெட்ராஸில் வந்து அவுத்து விட மாட்டாங்க. கிராமத்தில் ஏன்னா முத்திரை போட்டு அவுத்து விட்ருவாங்க கண்ணுக்குட்டிலே. அது வந்து 100 மாட்டில் அது மேய்தானா அது ஸ்டீல் போட்ட மாட்டை மட்டும் எதுவும் பண்ண மாட்டாங்க. கிராமத்தில் கோயில் மாடுன்னு அடியாளம். அதுக்காக தான் அதை முத்திரையே போடுறது. அது நம்ம சிங்காரிக்கிறதம்மா. இப்போ நம்ம துணி கண்ணா இப்போ கொல்ஸு கில்ஸு மாட்டுறல அது போல் நம்மளே தைக்கிறது. அது இது போட்டால் தான் நல்லா இருக்கும். இப்போ தைக்கிறல்ல இது போல் போட்டால் தான் அலங்காரமாக இருக்கும். இது போட்டால் தான் பும்பு மாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ மாடு கட்ட வேண்டிய ஓட்டுதானே கட்ட வேண்டிய மாடு சொல்ல அது போல் இது வந்தால் தான் பும்பு மாடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம வாங்கி வைப்போம். தவிடு வைக்கல் மட்டும்தான் போடுவோம். வைக்கல் பில்லு அது போல் நம்ம வந்து சம்பாதிக்கிறது அதுக்கே பாதி வச்சிடும். இப்போ இங்கே 10 மாடு இருக்குதுன்னா ஒரு மாட்டுக்கு மீன் போனால் ஒரு 150 ரூபா 200 ரூபா ஒரு நாளைக்கு. நம்ம வயிற்றுக்கு போய் சாப்பிட்லன்னா அதுக்கு வச்சு ஆகணும். அதுக்கெல்லாம் எடுத்துன்னு போவாங்கம்மா. இந்த மெர்சல் படத்துக்கு போயிருக்குது மாடு. பும்பு மாடு இல்லாமல் மாடாக எப்படி இருக்கும் ஜல்லிக்கட்டு மாடு போல். அது போல் மாடுங்கள்லாம் 10-15 மாடு நம்ம மாடு போயிருக்குது. சிலது படத்துக்கு ஷூட்டிங்கு போவோம். இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போவோம். பொங்கலுக்கு இந்த ஹோட்டலுக்கு ஃபங்க்ஷனுக்கு போவோம். எல்லாத்துக்கும் போவோம். அவங்க எது கூப்பிட்றாங்களோ அதுக்கெல்லாம் போவோம். மீன் கிடைக்கும். ஒரு நாளுக்கு போனோம்னா ஒரு 400 ரூபா. இந்த பொங்கல் இந்த மார்கழி மாதம் போனால் 400 ரூபா 500 ரூபா கிடைக்கும். மீதி நாளெல்லாம் ஒரு 200 ரூபா 250 ரூபா 300 ரூபாக்குள்ளே கிடைக்கும். அது வயிற்றுக்கு நம்ம வச்சிட்டோம்னா மீதி இருக்கிறது நம்ம வயிற்றுக்கு சரியாக போய்டும். ஒரு நாள் பத்தாமல் கூட இருக்கும். பத்தாமல் இல்லைனாலும் அதுக்கு வச்சுட்டு தான் நம்ம ஏன்னா கேட்டு கூட சாப்பிடுவோம். இப்படி தான். எப்படி ஆனால் நம்ம ரொம்ப லாங் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் இங்கே வில்லுவாக்கத்துக்கு போவோம். ஹாஸ்பிட்டலில் பார்ப்போம். இல்லை டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அது போல் டாக்டரை வந்து பார்க்குற போல் பார்ப்போம். இல்லைன்னா மாத்திரை வாங்கி போடுவோம். நோய் ஏன்னா இந்த மழை காலத்தில் இந்த கால் கோமரம் வரும். நம்ம ஊர் தெருவில் போனால் எதனா சாப்பிட்டு தானே மீதி இருக்கிறது ஜீரணம் ஆகாது. எப்படியானா இப்போ இது சாப்பிட்டுதா இப்போ நம்ம தவிடு வைக்கிறோம்ல உள்ளே போய் அந்த இதுனா பண்ணோம் ஜீரணம் ஆகாது. அதனால ஒரு வாட்டி ஜீரணம் ஆகாமல் இருக்கும். கால் கோமரம் வரும். இது போல் நோய் தான் வரும். கோவம் படுமானா எப்படியானா இது நான் வச்சுருக்கிறேன்ல இப்போ இது பழகிடுச்சு. இது பய மாடாயிடுச்சு. நம்மளால யார் பையால் யாருன்னு தெரியும். இப்போ நான் இது வந்து 10 வருஷமாக நானே வச்சுக்கிறேன். மீதி யாருன்னா போனால் ஒன்று கோவம் போடும். ஒன்று கோவப்படாது. எப்படியானா அது ஒரு வாயிலா ஜீவனாக இருந்தாலும் இப்போ நம்ம ஆளை மட்டும்தான் சேர்க்கணும். அது மனசில் பட்டு தானே என்னை தவிர யாரையும் சேர்க்காது. எல்லாரும் ஒரே ஆளானா அதை சேர்க்கும். ஒரு மாட்டுக்கு ஒரு குணம். இப்போ 10 பேர் போனால் இது பும்பு மாடு நம்ம வருஷத்துக்கு ஒரு நாள் வராங்கன்னா ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க. ஒரு மாட்டுக்கு பழங்கில கொடுப்பாங்க. செஞ்சு அமைச்சோம். ஒருத்தர் எப்படின்னா தட்டி விட்ருவாங்க. வராத செய்யாத ஏன் வர கை கால் இருக்குது வேலை செய்யக்கூடாதான்னு. நம்மளுக்கு இது தெரிஞ்சு போச்சு. இப்போ தம்பியெல்லாம் படிக்கிறாங்க. பசங்கள்லாம் படிக்கிறாங்க. நம்மளுக்கு மாடு மேலே ஒரு இதுவாகிடுச்சு. நம்ம வேலைக்கு போனோம்னா தோணாது. ஏன்னா இது விட்டே பழகிட்டோமா அதனால் அதை விட்டு போக முடியாது. 10 பேர் என்ன பண்ணுவாங்க கொடுக்க மாட்டோம் போன்னு தெத்தனா கூட இல்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல அப்படி விரட்டுவாங்க. 10 பேர் எப்படின்னா நம்மளை நம்பி வந்துட்டாங்க. 10 பேர் நல்ல நாள் பொங்கல் வருதுன்னா அவங்களே போகிறவங்க கூட கூப்பிட்டு 10 ரூபா கொடுப்பாங்க. அதை வச்சு தவிடு வாங்கி போடு அதை வச்சு காப்பாற்றிக்கோ ஆனும் கொடுப்பாங்க. சில பேர் தான் கொஞ்சம் தெத்துவாங்க. கொஞ்சம் இதுவாக பேசுவாங்க. அவ்வளோதான். ஒரு ஊரை நடந்து கொண்டு போவோம்மா. எங்கே போனாலும் நடந்து தான் கொண்டு போவோம். நம்மளுக்கு அதுவே பழகிடுச்சுல்ல. இப்போ வருஷம் நம்ம வர்றோம்னா இப்போ கூட ஒன்றுனா ஓட்டின்னு வரணும்னா அப்படியே பழகிடும். இதுதான் அதோட கூட பொறுமையாக நடந்து நம்ம போவோம். நடக்கும். ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டரு அப்படியெல்லாம் நடந்துருக்கும். 30 கிலோமீட்டரு அது போலலாம் நடப்போம். நம்மக்கிட்ட அதுக்கு கூடயே நம்ம பின்னாடியே வரும். அது இங்கேருந்து நம்ம திரும்பிச்சு
திருவள்ளூர் கிட்டலாம் போவோம் சார். நம்ம போகும்போது எங்கன்னா பழங்கெல்லாம் கடையில் இருக்குதுல்ல, அது கேட்டு வைப்போம். பில்லு கில்லு மேய விடுவோம். நம்ம அப்புறமா தவிடனா இந்த சாயந்தர டைமில் வைப்போம். அது வயிற்றுக்கெல்லாம் எந்த குறையும் இருக்காது. கவர்மெண்ட் ஏசுனா இதை திடீர்னு நான் அறுத்துன்னு போவோம் சார். இப்போ இத்தனை மாடு நமக்கு மெட்ராஸில் கட்ட விட மாட்டாங்க. ஏன்னா இப்போது பார்க்கு இதுக்கு கட்டுறாங்களா, அதெல்லாம் நம்மளை கட்ட விட மாட்டாங்க. திடீர்னு எப்படியா கட்டினாலும் அறுத்துக்குன்னு போயிடுச்சு, வெளியே போயிடுச்சுனாலும் கால் நட வேண்டிங்க. அது ஒரு நாள் புஷ்டின்னு போட்டாங்கன்னா நம்ம பூம் மாட்டுக்கார சொன்னால் கூட விட மாட்டாங்க. ஃபைன் கட்டி தான் நம்ம ஓட்டின்னு வரதா இருக்குது சார். அதெல்லாம் 10,000 ரூபாய் இருக்குது சார். ஒரு மாட்டுக்கு நம்ம 5,000 கட்டி ஓட்டின்னு வந்துக்கிறாங்க, 3,000 கட்டி ஓட்டின்னு வந்துக்கிறோம். சிம்பிள் இருந்தாலும் சார் கிராமத்தில் தான் சார் மவுசு. எப்படின்னா கிராமத்தில் இருக்குதுன்னா இந்த ஊரில் சிம்பிள் போட்டோம்னா இந்த ஊர் மாடு பக்கத்தில் ஊரில் சேர்ந்தாலும் அது கோயில் மாடுன்னு அங்கே கிராமத்து ஆளுக்கு தெரியும். இங்கே மெட்ராஸ் ஆளுக்கு தெரியாது. மெட்ராஸ் ஆளுன்னா மாட்டு ரோட்டில் வரக்கூடாது. அவங்களுக்கு தெரியும் சார். தெரியாமல் பிடிச்சாலும் நம்ம பூம் மாட்டுக்காரன்னா நம்ம வயிற்று போய் பறிக்கிறது. நம்மளால் பயன் கட்டி ஓட்டின்னு வர முடியுமா? திடீர்னு அத்தனை நாள் போகாது. என்றைக்குன்னா ஒரு நாள் அறுத்துக்குன்னு போயிடும். அன்றைக்கினே நம்மளை பார்த்து ஏதோ பாவம் பண்ணி பார்த்து விட்டா போகிற நம்ம என்ன எதனா வச்சுக்கிறோமா சொல்லு. வரும் சார் கிராமத்துலலாம். இப்போ மெட்ராஸ்லனா தேடுறது எப்படின்னா நம்ம தெரிஞ்சு பால்காரர் இருக்கிறாங்கள, அவங்ககிட்ட சொன்னால் எங்கன்னா அவங்ககிட்ட பால்கார ஃபோன் பண்ணி எங்கன்னா மாடு இருக்குதுன்னா சொல்லுவாங்க. அதை கிராமத்துலனா பயம் இல்லை. பக்கத்து ஊரில் சேர்ந்தாலும் நமக்கு வந்து சொல்லிட்டு போவாங்க. போயிட்டு ஒரு நாள் தங்கிட்டு வரும். காலையிலே போனால் நம்ம கிராமத்தில் நம்மக்கிட்ட கூட மாடு இருக்குது. இந்த மாட்டில் கூட அவுத்து விட்டால் காலையிலலாம் மேய்ஞ்சிட்டு சாயந்தரம்லாம் கரெக்டாக வந்துடும். ஒன்று போய் 2 நாள் தங்கிட்டு வரும். ஒன்று போய் பக்கத்து ஊர்லேயே அப்படியே தங்கிடும். அதோட குணம் என்னன்னு தோணுதோ அதுதான் செய்யும்.